பிரதமரின் நலத்திட்டங்கள் மூலம் சாலையோர வியாபாரிகள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நிதியுதவி அளிக்கும் விழா சென்னை கோடம்பாக்கத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உரையாற்றி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். ஜிஎஸ்டி இதை தவிர இன்னும் ஒரு விஷயம் முக்கியமா ஹைலைட் பண்ணோம். எனக்கு 96, 97 ஒரு விஷயம் பெண்டிங்கா இருந்துச்சு எல்லா ஸ்டேட்டுக்கும், தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இல்ல. அத மோடி ஐயா சொன்னார். ஏன் அவ்வளவு நாளா வெயிட் பண்ணுதோ அதை ஏன் கிளியர் பண்ணல? 96, 97 அதுக்கப்புறம் யூபிஏ ஆட்சி இருந்துச்சு, யூபிஏ 1 வந்துச்சு, யூபிஏ 2 வந்துச்சு. அதுல சில கட்சிகள் தோழமை கட்சி இருந்தாங்க, சில பேர் தோழமை இல்லாதவங்க இருந்தாங்க. எங்கேயும் எப்பவும் அதை தீர்த்து வைக்கிறதுக்கான முயற்சி நடக்கல. மோடி ஐயா 21ல அதை தீர்த்து வைங்கன்னு சொன்னதன் காரணமாக கிட்டத்தட்ட 81,645 கோடி ரூபாய் செட்டில்மெண்ட் ஆச்சு, எல்லா ஸ்டேட்டையும் சேர்த்து போட்டு. அதுல தமிழ்நாட்டுக்கு வந்த பங்கு $3,225 கோடி. நாங்களும் அது மேல சும்மா உட்கார்ந்து இருக்கலாம், ஏன் கொடுக்காம நிம்மதியா இருந்தார், யாரும் கேட்கறதுக்கு இல்ல. 96 இருக்குதுங்க பெண்டிங், நீங்க பாத்துக்கங்க எப்ப வேணான்னு சொல்லிருக்கலாம், பண்ணல. அதுல தமிழ்நாட்டுக்கு வரதையும் கிளியர் பண்ணி 3,225 கோடி கொடுத்தாச்சு. ஃபைனலா ஜிஎஸ்டி விஷயத்துக்கு வருவோம். சாரி, இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்ப பாரு செஸ் சர்சார்ஜ் கலெக்ட் பண்றாங்க, எங்களுக்கு வரதில்ல, அதை நீங்க வச்சுக்கிறீங்க. அதை பலமுறை நான் எடுத்து சொல்றேன். அந்த செஸ் கூட நம்ம அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் யார்ட் கட்டுறதுக்கு இல்ல ஸ்கூல் கட்டுறதுக்கு இப்படி வந்துட்டு தான் இருக்கு. இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, மொத்தமா தமிழ்நாட்டுக்கு அந்த செஸ் மூலமா 2014-15 இன்னைக்கு வரைக்கும் 57,557 கோடி 57,557 crores of rupees வந்திருக்கு செஸ் கலெக்ஷன் மூலமா. அதுல ஸ்கூல் கட்டுறதுக்கு இல்ல, அதை விட முந்து NHAI ரோடு கட்டுறதுக்கு, ஹைவேஸ் கட்டுறதுக்கு 37,965 கோடி ரூபாய் NHAI ரோட் செஸ் கலெக்ட் பண்றீங்களா? ரோடு செஸ் மூலமா கலெக்ட் பண்ண அமௌண்ட், ரோடு கட்டுறதுக்கு தமிழ்நாட்டுக்கே திரும்பி வந்த அமௌண்ட் 37,965 கோடி ரூபாய். 2014 கணக்கு சொல்றேன் நான். ரெண்டாவது ஹையஸ்ட் அமௌண்ட் சமக்ர சிக்ஷா ஸ்கூல்ஸ்க்கு 11,116 கோடி ரூபாய். அதுக்கு வந்திருக்கு செஸ்ல இருந்து, எஜுகேஷன் செஸ்ல இருந்து. மூணாவது ஹையஸ்ட் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ரூரல், கிராமப்புறங்களில் ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்தின் மூலமாக 4,839 கோடி ரூபாய் வந்திருக்கு. ஃபைனலா கிராம் சடக் யோஜனா, கிராமப்புறங்களில் ரோடு கட்டுறதுக்கான திட்டத்தின் மூலமாக 3,637 கோடி ரூபாய் வந்திருக்கு. சோ இதெல்லாம் மத்திய அரசு செஸ்ஸா கலெக்ட் பண்ணதோ டாக்ஸா கலெக்ட் பண்ணதோ தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுக்கிறோம். அதை தான் எடுத்து சொல்றேன் நான். நீங்க ஃபைனலா ஜிஎஸ்டி பத்தி எப்போதும் கேள்வி கேட்பாங்க. நம்ம ஊர்ல கலெக்ட் பண்ற ஜிஎஸ்டி எங்களுக்கு வரது இல்லைங்க, முழுமையா உங்களுக்கு தான் வருதுங்க. ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படிங்கிறோம், SGST, அது 100க்கு 100 உங்க கைக்கு தான் போகுது. உதாரணத்துக்கு சொல்றேன், 2022-23 மார்ச் 31, 2023 வரைக்குமான அந்த 12 மாசத்துக்குரிய கணக்கு பாருங்க. SGST 36,353.12 கோடி. Am I right? 36,353. சென்ட்ரல் IGST அதுல கிட்டத்தட்ட 50% சென்டருக்கு, 50% ஸ்டேட்டுக்கு. அதுல 32,611.92. சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளவு சொன்னாங்க? 36,353. சென்ட்ரல் ஜிஎஸ்டி எவ்வளவுங்க? 27,360.95.
அந்த சென்ட்ரல் ஜிஎஸ்டியும் சென்டருக்கு வந்த பிறகு அதுவும் அதுல இருந்து 41% உங்களுக்கு போகுது. சோ எல்லா ஸ்டேட்டுக்கும் அவங்க கலெக்ட் பண்ற எஸ்ஜிஎஸ்டி அவங்களோட 100%, ஐஜிஎஸ்டி 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கிற அமௌண்ட் அதுல கிட்டத்தட்ட 50-50 ஷேர், சென்டருக்கோசம் கலெக்ட் பண்ணப்படுற சென்ட்ரல் ஜிஎஸ்டி அதுலயுமே உங்களுக்கு 41% 42% வந்துருக்கு. சோ இந்த பணத்தை வச்சுக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்னும் பண்றது இல்ல, உங்களுக்கு தான் டைரக்டா போகுது. எங்களுக்கு வர பணம் கூட உங்களுக்கு எப்படி வருதுன்றத உங்களுக்குன்னா நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எப்படி வருதுன்றத எடுத்து விளக்கமா சொல்றேன். மெதுவா நீங்க உங்க பென்சிலை வச்சுக்காங்க, பேப்பரை வச்சுக்காங்க, வீட்டுல போங்க, கால்குலேட் பண்ணுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு நம்ம டாக்ஸ், தமிழ்நாட்டில இருந்து போற டாக்ஸ் எவ்வளவு எடுத்துக்கிறாங்க, நம்மளுக்கு ஒண்ணுமே திருப்பி கொடுக்காம உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துல இன்னும் கேள்வி கேட்க விரும்பினா தாராளமா கேளுங்க. பட் ஒரே ஒரு விஷயம் தான், இதெல்லாம் நிர்ணயப்படுறது டைரக்ட் டாக்ஸ்ல எவ்வளவு பேர் எவ்வளவு எந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு போனோன்றதெல்லாம் இஸ் கிவன் பை த பினான்ஸ் கமிஷன். ஏதோ தமிழ்நாட்டின் மேல விரோத மனப்பான்மையுடன் உங்களுக்கு வர வேண்டிய பணம் இல்ல கேரளாவுக்கு போக வேண்டிய பணம் நாங்க கொடுக்காம வச்சுக்கலைங்க. மாசாந்திரம் அந்தந்த டேட்ல போக வேண்டிய பணம் அந்தந்த ஸ்டேட்டுக்கு போகுது. அதை தவிர சில நாட்கள்ல சில மாதங்கள்ல அடுத்த மாசம் கொடுக்க வேண்டியதை முன்னாடியே கொடுத்துடுறோம். இந்த மாசம் ஐயோ கிறிஸ்துமஸ்க்கு செலவே இருக்குமே, தீபாவளிக்கு செலவு இருக்குமே, இப்ப பொங்கலுக்கு செலவு இருக்குமே முன்னாடியே கொடுத்துடுறோம். டிசம்பர்லயும் அப்படிப்பட்ட ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி 3 முறை நானே கொடுத்திருக்கேன், எனக்கு தெரிஞ்சு நல்லா ஞாபகம் இருக்கு. அதனால மோடி கேரண்டி அப்படின்ற ஸ்கீம் மூலமா நம்ம எடுத்துட்டு வரக்கூடிய திட்டங்கள் ஏழைகளுக்கு போய் சேரணும். அதன் காரணமாக இந்த வேன் மூலமா நம்ம ஒவ்வொரு ஊருக்கா போயிட்டு இருக்கோம், ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கு போறோம், நகர் அர்பன் பாடி செலக்டட் அர்பன் பாடிஸ்க்கு போயிட்டு இருக்கோம். இந்த திட்டங்கள்ல இன்னும் சேராத மக்கள் இருந்து சேர விரும்பினா இந்த வேன் வரும்போது அந்த அதிகாரிகள்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா உங்க பேரு சேர்க்கப்படும். இதெல்லாம் சரிங்க எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்றவங்க தயவு பண்ணி முன்னுக்கு வந்து அந்த பேரை கொடுங்க. ஒரு காலகட்டத்துக்குள்ள ஒரு 10 நாளோ 15 நாளைக்குள்ளவோ அவங்க உங்ககிட்ட வந்து அந்த திட்டத்தின் பயனை உங்களுக்கு சேர்ப்பிப்பாங்க. இதனாலதான் இன்னைக்கு இந்த கூட்டம் கூட்டப்பட்டு இருக்கிறது. இந்த வாய்ப்பை நான் எடுத்துக்கிட்டு நிறைய விஷயம் சொன்னேன். நிவாரண நிதி கிடைக்கும், கிடைக்குமா கிடைக்கும். நீங்க கீழ் வீட்டுல இல்ல, நீங்களும் இருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் சேர்த்து போட்டு கொடுப்போம். என்னங்க அப்படிங்களா? உங்க விவரம் யாருக்கோ கொடுங்க பாப்போம். ஏன் உங்களுக்கு மாத்திரம் வரல, மீது எல்லாருக்கும் வந்துருச்சுன்னு? சரிங்க, ரொம்ப நல்லது. அதான் நீங்க சொல்றது உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. விவரத்தை கொடுங்க, உங்களுக்கு ஏன் கிடைக்கலன்றத பார்ப்போம். நீங்க உங்க ஒருத்தருக்கு மாத்திரம் ஏன் கிடைக்கல அப்படின்றத கேட்டு பார்ப்போம். சரிங்களா? இந்த வாய்ப்பை அளிச்சதுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. பொறுமையா கேட்டுக்கிட்டீங்க. எவ்வளவு விஷயம் என்னால புரிய வைக்க முடிஞ்சிச்சோ புரிய முயற்சி செஞ்சேன். தேங்க்யூ. தமிழகத்துக்கு எவ்வளவு நிதி இதுவரையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூடம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசின் திட்டங்களை எடுத்துரைக்க வாகனம் மூலம் பிரச்சாரம் செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.